அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய யோக பயிற்சியினுடைய உயரிய நிலைகளை நாம் பல இடங்களில் நாம் பறைசாற்றலாம். நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக சித்தர் பெருமக்கள், மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பல வேலைகளை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அன்னை பெசன்ட் அம்மையாரும் அதே நிலையில் உள்ளவர்கள் தான். மனிதன் உடலை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் என்று சில இருக்கிறது, மனதை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் என்று சில வேலைகள் இருக்கிறது. இந்த உடலையும் மனதையும் தாண்டி அவனால் சில வேலைகள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு துறை தான் நம்முடைய அக்கல்ட் சயின்ஸ் என்ற ஒரு துறை. இதுல நம்முடைய முன்னோர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள், சூட்சுமமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு பெற்றவர்கள். அதை நாம் சுருக்கமா சொல்லுவதுன்னா மறை அறிவியல், மறைந்து இருக்கக்கூடிய ஆன்மீக அறிவியல். அதுக்கு நம்ம நிறைய பெயர்கள் சொல்றோம். மெட்டாபிசிக்ஸ்ன்னு சொல்றோம், அக்கல்ட் சயின்ஸ்ன்னு சொல்றோம், குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்றோம், பரசைக்காலஜின்னு சொல்றோம். மனிதன் கண்ணுக்கு தெரியாத அசைவுகளையும் நுட்பங்களையும் இயக்கங்களையும் குறித்த ஒரு அறிவை பெறுவது அப்படிங்கிறது ஒரு உயரிய துறை தான். விஞ்ஞானத்துறை, அதாவது அறிவியல் துறை பல கோணங்கள் வளர்ந்து வருகிறது. இப்ப நமக்கு மெட்டீரியலை ஃபுல்லா மனிதன் அளவிடக்கூடிய அளவு விஞ்ஞான வளர்ச்சிகளை எல்லாம் பெற்றுவிட்டான். கண்ணுக்கு தெரியாத சூட்சுமத்தை குறித்து மனிதன் அறிய தொடங்கி இருக்கிறான், முழுமை பெறல. ஆனால் இந்த நூற்றாண்டிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் இந்த துறையில் மேம்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆளே இல்லாத ஒரு விமானத்தை குறித்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயந்திரங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் நிறைய இடத்துல பதிவுகள் இருப்பது போல சித்தர் பெருமக்களும் சூட்சுமமான துறையில் அதீத நுட்பம் வாய்ந்தவர்கள். தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றல், பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் அந்த பிராணசக்தியை கொண்டும் பிரபஞ்ச சக்தியை கொண்டும் மனதினுடைய எண்ண அலைகளை கொண்டும் ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு எனர்ஜி கொடுத்து அந்த எனர்ஜியை காஸ்மிக்ல விட முடியும். அந்த விடுறதுக்கு பேர் காஸ்மிக் மைண்டுன்னு பேர். அந்த எனர்ஜி காஸ்மிக்ல தனித்த அறிவோடு இயங்கி அது என்ன நோக்கத்துல அது டெலிவரி செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு ஏற்றாற்போல் அது வலம் வர ஆரம்பிக்குது. அதுவே டெய்டிஸ் அல்லது மாலா தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட மாலா தெய்வங்களை உருவாக்குவதில் நம்முடைய முன்னோர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். முனிங்கிற கான்செப்ட்ல அந்த அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான். என்னுடைய குரு மதிப்பிற்குரிய டாக்டர் போதிபாலா சுவாமிகளும் அந்த துறையில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவரிடமிருந்து இந்த கலையை நான் முறைப்படி கற்றுக்கொண்டேன். பிற்காலத்துல அதை நம்ம உருவாக்குறதுக்கான முறைகளையும் நம்ம நிறைய உருவாக்கி இருக்கிறோம். நீங்க எனக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு இந்த மாலா தெய்வங்களை உருவாக்கிய அனுபவம் இருக்கிறது. இன்னும் அதை சூட்சுமமாக பார்க்கக்கூடிய ஒரு நுட்பமும் இருக்கிறது. என்னுடைய மாணவர்கள் பலரும் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, சென்னையில ஒரு முறை என்னுடைய மாணவர் ஒருவருடைய கார்ல பயணிக்கும் போது அவர், ஐயா நான் நீங்க சொல்லி கொடுத்த மாலா தெய்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முறையில ஒரு டேட்டியை உருவாக்கி இருக்கிறேன், நீங்க நான் அவனை கூப்பிடுறேன் பாருங்கன்னு சொன்னார். நானும் கண்ணை மூடிட்டு அவர் கூப்பிடுறாரு. பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்ம் தெரியுது. அதாவது மனிதனும் இல்லாமல் குரங்கும் இல்லாத ஒரு வகையான உருவம் போல் தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு உருவம் பக்கத்துல நிக்கிறது மாதிரியே தெரியுது ஐயா அப்படின்னு சொன்னா. ஆமாய்யா நான் இப்படிதான் உருவாக்குனேன், ரொம்ப கரெக்டா சொன்னீங்களா அப்படின்னு சொன்னாரு. ஆகவே உருவாக்க முடியும். இது எப்படி அப்படின்னா, நம்ம ரொம்ப மெட்டீரியல் மைண்ட்ல இருக்கிறோம், நமக்கு இந்த புலனை தாண்டி வேற எந்த சிந்தனையும் இல்லை, இது மட்டும்தான் நம்முடைய உலகம்னா அவங்களால இது செய்ய முடியாது. மதிநுட்பமும் மன அமைதியும் மன தூய்மையும் ஓரளவு பிராக்டிஸ் பண்ற ஒருத்தரால் தான் இந்த அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் நிகழ்த்த முடியும். ஆகவே மாலா தெய்வங்களை உருவாக்கிய அனுபவம் எனக்கும் இருக்கிறது. என்னுடைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதை ஒரு சயின்ஸாக நம்ம பார்க்க முடியும். அது வெற்று நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ அல்ல, அது ஒரு மூடிய நம்பிக்கை. அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்பதை விஞ்ஞானம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அதை ப்ரூஃப் கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.